மகன சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் மேலே சீக்கிரமாகவே காவேரிக்கு லவ் வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சாரதா பிரின்ஸிபல் கிட்ட காவேரி தான் அம்மாவோட அம்மான்னு சொன்னதும் இங்கே பிரின்ஸிபல் காவேரியை கூப்பிட்டுட்டே நீங்கள் அம்மா கிட்ட அம்மா மாதிரியே பழகுங்க, அம்மா குறை தெரியாமல் அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலே சொல்கிறத கேட்டுட்டு இங்கே காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நேற்று வரைக்கும் பார்சியாலிட்டி காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கண்டிச்சாங்க, இன்றைக்கி என்ன அம்மா கிட்ட தாராளமாக பேசிக்கலாங்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழம்பி போய் இருக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சிருது. அம்மா காவேரி கிட்ட பேசாமலே அப்படியே கிளம்பி போகிறாங்க. உடனே காவேரி அம்மா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் இங்கே என்ன மிஸ் நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம், அப்படி பேசினா உங்களை பிரின்ஸிபல் திட்டுவாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து பேசிக்கலாம், இல்லாட்டி எங்கள் வீட்டில் வந்து பேசிக்கலாம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு அதெல்லாம் இனிமேல் பிரின்ஸிபல் திட்டவே மாட்டாங்க, பிரின்ஸிபலே கூப்பிட்டு நீங்கள் அம்மா கூட பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நிஜமாமா மிஸ் பிரின்ஸிபல் அப்படியா சொன்னாங்க, ஏன்னா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறாங்க. நிஜமாக தான் அம்மு, இனிமேல் உங்ககிட்ட பேசிக்கலாம் பழகிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் என்கிட்ட கூப்பிட்டே சொன்னாங்க, அதனால தானே உங்ககிட்ட பேசுகிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னதும் சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரியும் அம்முவும் வெளியில் பேசிக்கிட்டே வராங்க. அம்முக்கு ஒரு ஞாபகம் வருது, சாரதா பாட்டி இனிமேல் காவேரி மிஸ்ஸை அம்மானு கூப்பிட சொன்னாங்கல்ல, நம்ம வேணா காவேரி மிஸ்ஸை அம்மானு கூப்பிடுவோமா அப்படி சொல்லிட்டு இங்கே அம்மு இருந்துக்கிட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. உடனே காவேரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக அம்மானு அம்மு கூப்பிட்றத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அம்மு, என்னதுக்கு அம்மானு கூப்பிட்டேன், இல்லாட்டி உங்கள் அம்மாவை எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை மிஸ் உங்களை தான் நான் அம்மானு கூப்பிட்டேன் அப்படின்னு அம்மு சொன்னதும் திடீர்னு என்ன அம்மானுலாம் கூப்பிடுறேன், என்ன எப்போனாலும் காவேரி மிஸ் தானே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை மிஸ் நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி ஏவோ என் மேலே அக்கறை எடுத்து பார்த்துக்கிறீங்களா, எனக்கு ஒரு அம்மா இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே நீங்கள் என்ன கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க, அதனால தான் உங்களை அம்மானு எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனே அதுக்காக யாருனாலும் அம்மானு கூப்பிட முடியாது, அப்படிலாம் யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே அம்மா இருந்துட்டு மிஸ் உங்களை அம்மானு கூப்பிட சொன்னது யாருன்னு தெரியுமா, சாரதா பாட்டி தான் அப்படிங்கிறாங்க. இங்கே மறுபடியும் காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னது எங்கள் அம்மா தான் உன்னை இப்படி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மிஸ், நீங்களும் எங்கள் அப்பாவும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அப்புறம் நீங்கள் எனக்கு அம்மாவை ஆயிடுவீங்களா, அதனால உங்களை அம்மானு கூப்பிட சொன்னாங்க, நீங்கள் எனக்கு அம்மாவை வந்துடுவீங்களா மிஸ், அப்போனா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு என்கிட்ட கதையெல்லாம் சொல்லி தூங்க வைப்பீங்களா, எனக்கு சோறு விட்டுவீங்களா, எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்களா மிஸ் அப்படின்ட்டு இங்கே அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு என்ன பேசி புரிய வைக்கனே தெரியல. அம்மா ஏமா இப்படியெல்லாம் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. உடனே அம்மா இருந்துக்கிட்டு இப்படி பேசுறதுனால உங்களுக்கு கோவம் வருதா மிஸ், அம்மானு உங்களை கூப்பிடக்கூடாதா மிஸ், உங்கள் முகமே நீங்கள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே காவேரிக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்போ கரெக்டாக விஜய் அம்மாவை கூப்பிட்றதுக்காக வர்றாங்க. விஜய் அம்மாவை கூப்பிட்றதுக்காக வரும்போது இங்கே காவேரி விஜயை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. ஒரு வேளை அம்மாவும் இவரும் சேர்ந்து தான் இப்படிலாம் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்களோ, அம்மா மட்டும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, திடீர்னு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னாரே, என்ன மைண்டில் வச்சு தான் இப்படிலாம் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு இங்கே காவேரிக்கு கொஞ்சம் கோவம் தான் இருக்குது. உடனே இன்றைக்கி என்ன மிஸ் எனக்கும் இல்லாமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, பிரின்ஸிபல் உங்ககிட்ட தனியாக அக்கறையாக எடுத்து பேசுனா திட்டினாங்கன்னு சொல்லிட்டு இல்லை மிஸ் சொன்னாங்க அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே இன்னைக்கு என்ன தெரியல, பிரின்ஸிபல் வந்து என்னை கூப்பிட்டுட்டு அம்மு கிட்ட நீங்கள் எப்படினாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பிரின்ஸிபல் ஏன் திடீர்னு மனசு மாறினாங்கன்னு ஒன்றும் புரியலை, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமா, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க காவேரி. நீங்கள் வந்து மிஸ் அங்கே என்ன சொன்னீங்க, அம்மு கிட்ட வேற ஏதோ சொல்லி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் சொன்னீங்களா இல்லாட்டி எங்கள் அம்மா சொன்னாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல, எங்கள் அம்மா தான் என்னை அம்மானு கூப்பிட சொன்னதான் இந்த அம்மா சொல்கிறா, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கே பிரின்ஸிபல் கிட்ட வந்து ஏதாவது சொல்லி வச்சிங்களா, அதனால தான் அம்மா கிட்ட பேசி பழகிறதுக்கு பிரின்ஸிபல் வந்து இனிமேல் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்ட்டு காவேரி கோவப்படுறாங்க. இல்லைங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் பிரின்ஸிபல் கிட்ட வந்து எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே இதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் பிரின்ஸிபல் மீட் பண்ணவே இல்லைங்க, இப்போ தான் நான் வரேன், எனக்கு இந்த விஷயம் என்ன நடந்துச்சுனே தெரியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனேவும் சரி நாங்கள் வண்டியில் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவத்தோடு இருக்கிறாங்க. அம்மு இருந்துகிட்டு பாய் மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு பாய் சொல்கிறாங்க. இங்கே காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. சாரதா மேலே செம கோவமாக இருக்கிறாங்க. கோவமாக இருந்துட்டு என்னம்மா என்ன காரியமாக பண்ணி வச்சுருக்கேன், அம்முக்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், என்ன அவள் வந்து என்ன அம்மானு கூப்பிடுறா, நீ தான் அம்மானு கூப்பிட சொன்னியாமே, எதுக்காகம்மா அம்மு மனசில் இப்படியெல்லாம் பாசத்தை விதைச்சிக்கிட்டு இருக்க, பாவம் அம்மு இதை நினச்சி வருத்தப்பட மாட்டாளா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நீ பிரின்ஸிபல் கிட்ட வந்து ஏதாவது பேசுனியா, காவேரி தான் அம்முவோட அம்மா அப்படி ஏதாவது சொன்னியா சொல்லு, அதனால தான் பிரின்ஸிபல் வந்து அம்முக்கிட்ட நீங்கள் சகஜமாக பேசிக்கலாம் பழகிக்கலாம்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதில் ஏதோ இருக்குதுன்னு எனக்கு தோணுதுமா, என்னம்மா சொல்லுமா என்ன பண்ணி வச்ச,
எதுக்காக பிரின்சிபல் வந்து என்கிட்ட இப்படி சொன்னாங்க? அதுவும் இல்லாமல் அம்மு மனசில் இப்படி ஆசை எதுக்காக விதைச்ச? சொல்லுமா. அம்மு பாவம் இல்லை, பச்சை குழந்தை இல்லை, அவன் மனசில் இப்படி ஆசையை விதைக்கிறது. நாளைக்கே விஜய் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்கள தான் அம்மான்னு கூப்பிட்டா பரவாயில்ல, என்ன அம்மான்னு கூப்பிட்டா அது தப்பாக தெரியாதா பார்க்குறவங்களுக்கு? என்னம்மா இப்படி உன் பொண்ணா நான் எனக்கு நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிறியா, என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து செம கோவமாக சாரதாவை திட்டுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, நிறுத்திடி, அந்த பொண்ணு பாவம், அம்மா இல்லாமல் எவ்வளோ ஏக்கமாக இருக்குது, அதனால உங்ககிட்ட அம்மானு அக்கறையாக பழகிட்டு இருக்கு. என்ன அந்த தம்பி நல்ல தம்பியா இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, நீ அம்மு மேலே அவ்வளவு பாசமாக அக்கறையாக இருக்கல, அந்த பொண்ணை பார்த்தா ஒரு உணர்வு என்ன புரியாமல் எனக்கும் உள்ளுக்குள்ள பாசம் அதிகமாக தோணுச்சு, என்னன்னு தெரியல அப்படின்லாம் என்கிட்ட சொன்னல. அப்படி இருக்கும்போது நீ அந்த பொண்ணுக்காக அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொன்னதும், ஓ அப்படிதான் வந்து பிரின்சிபல் கிட்ட நீ சொல்லி வச்சிருக்க. அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவர், அவரோட பொண்ணு தான், என் மகளும் அவளுக்கும் பொண்ணு தான் அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட ஏதாவது சொல்லி வச்சியா? என்னம்மா சொல்லி வச்ச சொல்லுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க காவேரி. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, ஏய் என்ன சொல்லி வச்சேன் என்னடி, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அம்மாவும் சந்தோஷப்படுவா, அம்முக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அவளும் உன் மேலே ரொம்ப கேராக பாசமாக இருக்கிறா, நீயும் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா நல்லா தாண்டி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலை, போதுமா நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு காவே சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, அந்த பையனோட வாழ்க்கையில் பாலா போனதுக்கு நம்மளும் காரணமாயிட்டோம்லடி, அதுக்காகனாச்சும் அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சாரதா சொன்னதும், அதுக்காக எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவரை, அவருக்கு வேணால் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பிடிச்சி வைக்கலாம், அதுக்கு இதுக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிற, இதோட தான் அவர் இந்த வீட்டுக்கே நீ கூப்பிட்டு வந்தியா, அந்த நினைப்போட தான் அவர்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக விடு போ அப்படின்ட்டு காவேரி கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. இங்கே சாரதா வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. தம்பி என்ன தம்பி, அம்மு காவேரியா அம்மானு கூப்பிட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இங்கே கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா, அவங்கள ஏதாவது திட்டினாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கு அம்மு கிட்ட இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தம்பி, எல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வரதுக்காக தான் இப்படி அம்மு கிட்ட காவேரி அம்மானு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவள் அந்த குழந்தை அம்மானு கூப்பிடுறத பாசம் காட்டுது பார்த்தேவும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம்ல, அதுக்காக தான் ஒரு சின்ன பிட்டை போட்டு விட்டேன், ஆனால் அவள் ரொம்ப காமிச்சிக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. அத்தை நீங்களா பிரின்ஸிபல் கிட்டே போய் பேசுனீங்க, பிரின்ஸிபல் கிட்டே போய் என்ன சொன்னீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி தான் அம்முவோட அம்மானு சொன்னேன், அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை, பழசை ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவகிட்ட நாங்கள் உண்மையை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதாக சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இது காவேரிக்கு தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி நீ தான் பண்ணியான்னு கேட்டுட்டு இருந்தா. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தம்பி, அவகிட்ட நான் வேறு என்ன பேச சொல்கிறீங்க, அதான் அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், அவன் என்னென்னா கோவத்தில் போயிட்டான், சீக்கிரமாகவே மாறுவா தம்பி, கொஞ்சம் கொஞ்சமாக மனசு கரைய வைப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, காவேரியை அவங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் இருக்க வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. தம்பி நீங்களும் காவேரி சேர்ந்து வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு இங்கே சாரதா சொன்னதும், சரிங்க அத்தை ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.